ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இல்லைன்னா நல்லா ஆயிக்கோங்க, வேறு வழி இல்லை. நான் உங்கள் கௌஷிக் அண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது த ஃபோக்கஸ் எஜுகேஷன் சென்டர் யூடியூப் சேனல். ஓகே, ஸோ வித்தவுட் டிலே கிளாஸ் உள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 10 சாப்டர் 11 ஃபிசிக்ஸ் எலக்ட்ரிசிட்டி இது தான் பார்க்க போகிறோம். சரி, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னாலே மோஸ்ட்டாக என்னது? எலக்ட்ரிசிட்டினாலே என்னது சார்? வீட்டில் கரண்ட் வருது சார், சுவிட்சு போட்டால் லைட் எரியுது, சுவிட்சு போட்டால் வந்து ஃபேன் ஓடுது. எதனால் ஓடுது? சுவிட்சு போடுறோம், அப்போ வந்து கரண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகுது சார், ஒயர் வழியாக பாஸ் ஆகி அதை போய் ஆன் பண்ணி விடுது சார். சர்க்கியூட் வந்து க்ளோஸ் சர்க்கியூட் ஆகுது. ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கும், சுவிட்சு போட்டால் தான், சுவிட்சை ஆன் பண்ணால் தான் க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக ஆகும். ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் தான் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகி கரண்ட்டாக ஃபார்ம் ஆகி பல்ப் எரிகிறது, ஃபேன் ஓடுறது, ஏசி ரன் ஆகுறது, ஸோ வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாம் ரன் ஆகுறது இதுதான். ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வித்து ஃபார்முலாஸோட, எக்ஸாம்பிள், சம்ஸு, ஃபார்முலாஸோட பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து தியரிட்டிக்கல் கிளாஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியாக இருக்கும், அண்ட் ஃபார்முலாஸ் இருக்கும், டெரிவேஷன்ஸ் இருக்கும். நம்ம ப்ராப்ளம்ஸ் கிளாஸில் வேறு ஒரு கிளாஸில் பார்ப்போம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அண்டு சர்க்கியூட். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னென்னு பார்ப்போம். எலக்ட்ரிக்கல் கரண்ட். ஸோ கரண்ட்னா வந்து என்னது? ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா கரண்ட்னா என்னது? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. கீழே பாருங்கள், இமேஜில் என்ன ஆகிட்டு இருக்கு? எலக்ட்ரான்ஸ்லாம் தள்ளி 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 மூவ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது. ஒரு ஃப்ளோவில் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோயிங் த்ரூ அ பர்டிகுலர் ஏரியா இன் யூனிட் டைம். ஓகேவா? அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், ஒரு சார்ஜ் இருக்குது, அது எவ்வளோ அமௌண்ட்னு தெரியாது, அதனால தான் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோயிங் த்ரூ அ பர்டிகுலர் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஒரு சின்ன இடம், அது சின்ன இடமோ பெரிய இடமோ பர்டிகுலராக இவ்வளோ இடம் இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்குது பர் யூனிட் டைம். ஒரு யூனிட் டைமில் எவ்வளோ ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்குன்றது தான் அர்த்தமே. இன் அதர் வேர்ட், ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். இதுதான் சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். கரண்ட்னாலே ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், இதுதான் படிச்சிருப்போம். சரி, சர்க்கியூட். சர்க்கியூட்னா என்ன? கீழே பாருங்கள் ஒரு டயக்ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சர்க்கியூட், கரெக்டாக? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சர்க்கியூட், கீ வந்து ஓப்பனில் இருக்குது. இதுவே கீ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இது வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கியூட். கீயை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் பல்ப் என்ன ஆகுது? க்ளோ ஆகுது. இதுக்கு முன்னாடி பல்ப் வந்து க்ளோ ஆகலை. A continuous and closed path of an electrical circuit is called an electrical circuit. Sorry, electrical current is called an electrical circuit. ஒரு கண்டினியூஸாக, அதாவது ஒரு க்ளோஸ்டு பாத்தில் கண்டினியூஸாக கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஸோ however electrons were not known at the time of the phenomena. அப்போது ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே அதில் இருக்குது அப்படின்றது தெரில. அந்த டைம் இந்த ஃபினாமினா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வாஸ் ஃபஸ்ட்டு அப்சர்வ்டு. ஸோ எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது எலக்ட்ரான்ற ஒரு விஷயத்தையே அவங்க கண்டுபிடிக்கல. முதல்ல இருக்குன்றதே அவங்க முதல்ல சொல்லலை, தெரியவும் இல்லை அவங்களுக்கு. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, கரண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் and the direction of flow of positive charges was taken to be direction of the electric current. ஸோ ஒன்லி என்ன பண்ணிட்டாங்க? பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு. கண்டினியூஸாக பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு, இதுதான் நம்மளுக்கு கரண்ட்டாக கொடுக்குது அப்படின்ற மாதிரி அப்போது டெரைவ் பண்ணாங்க, அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ லேட்டாக நம்ம நிறைய கண்டுபிடிச்சிட்டோம், கரண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட் இஸ் டேக்கன் as, அதாவது எலக்ட்ரிக்கல் கரண்ட்டோடைய டைரக்ஷனும் அண்டு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானோட டைரக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக தான் இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டேக்கன் as ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் விச் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸ். கீழே பாருங்கள், ஸோ ஒரு பேட்டரி இருக்குது, அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணுது? கரண்ட்டோடைய டைரக்ஷன் இந்த ரெட் கலரில் அப்படியே போய்கிட்டே இருக்குல்ல, ரெட் கலரில் மாறி மாறி போயிட்டு இருக்குல்ல, அதோட டைரக்ஷன் பாருங்கள் ஃபார்வர்டாக போய்கிட்டு இருக்கு. அதோட டைரக்ஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? ஃபார்வர்டாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சைடு நோக்கி போய்கிட்டு இருக்கு, கரெக்டாக ஆப்போசிட் டைரக்ஷனில் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சார்ஜஸில் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா, எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்குது, ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட், அதே மாதிரி ஸோ கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் நிறைய படிச்சிருப்போம். கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் நிறைய படிச்சிருப்போம். ஸோ கண்டக்டர்னா என்னது? கண்டக்டர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, அதாவது கரண்ட்டை வந்து என்ன பண்ணுது? ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுதான் என்னது? கண்டக்டர்ஸ். இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா, இன்சுலேட்டர்ஸ்னால்
கரண்ட்டே அதில் பாஸ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் கண்டக்டர்ஸ்னால் என்ன படிச்சிருக்கோம், இந்த அயன்ஸ், காப்பர், சில்வர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸ், எலக்ட்ரிசிட்டியை நல்லா பாஸ் பண்ணும். இன்சுலேட்டர்ஸ்னால் கரண்ட் வந்து பாஸே பண்ணாது. இந்த வுட்டு, ரப்பர் இதெல்லாம் இன்சுலேட்டர்ஸ். செமி கண்டக்டர்ஸ்னு இன்னொன்று இருக்குது, அது வந்து பார்ஷியலாக கரண்ட்டை பாஸ் பண்ணும். சரியா, பார்ஷியலாக பாஸ் பண்ணும். சரி, ஏன் கண்டக்டர்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுது, எதனால் இன்சுலேட்டர் வந்து பாஸ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா, கண்டக்டர்ஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து நிறைய ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு அவுட்டர் மோஸ்ட்டில். ஸோ அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இங்கே பாருங்கள், இது ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே என்னது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஏகப்பட்ட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இதில் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, கரண்ட் வந்து ஈஸியாக பாஸ் ஆகுது. ஸோ கரண்ட் வந்து நம்ம நிறைய கிளாஸில் சொல்லியிருப்போம், கரண்ட்டுங்கிறது ரொம்ப சோம்பேறி. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃப்ரீ பாத் எங்கெல்லாம் இருக்கோ அது வழியாக தான் ஃபஸ்ட்டு ட்ராவல் ஆகும், ஈஸியாக ட்ராவல் ஆகிரும். ஸோ அதனால தான் நம்ம பாடிங்கிறது ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அதனால தான் என்ன பண்ணுது, வேறு எங்கேயாச்சும் அதுக்கு ஃப்ளோ இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெட்டீரியல் கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு. அப்போ ஈஸியாக ஒருத்தன் கிடச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே பாஸ் ஆகிரும், கிரவுண்டுக்கு போயிடும். கிரவுண்டுக்கு போகலாம் நம்மளுக்கு ஷாக் அடிக்காது, லைட்டாக எர்த்து அந்த மாதிரி சம்திங் அடிக்கும். பட் கீழே ஏதாச்சும் ஒரு ஸ்டூல், உடன் ஸ்டூல், ரப்பர் செப்பல்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக அடிக்காது. ஏன்னா கிரவுண்டில் இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக பாஸ் ஆகும் கீழே, அப்படி இல்லைனா எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக பாஸ் ஆகாது. சரி, ஓகே. இன்சுலேட்டரில் பாருங்கள், எதுவுமே வந்து ஃப்ரீயாக இல்லை. எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை, ஆர்பிட்டலில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது, எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீயாக எதுவுமே இல்லை. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்னு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னா Q ஈக்குவல்ஸ் டு N இன்ட்டு இ. ஓகேவா, Q ஈக்குவல் டு N இன்ட்டு இ, குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, குவான்டைசேஷன் டோட்டல் எனர்ஜி ஆர் டோட்டல் சார்ஜ்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஆப்டாக இருக்கும். ஸோ டோட்டல் சார்ஜ், Qன்றது டோட்டல் சார்ஜ். அப்புறம் என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் புரோட்டான்ஸ், எத்தனை புரோட்டான்ஸ் இருக்குது, எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இ அப்படிங்கிறது சார்ஜ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் எவ்வளோ இருக்குது, ஆர் ஒரு எலக்ட்ரான் ஆர் புரோட்டான். சார்ஜ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் ஆர் ஒன் புரோட்டான். ஸோ சார்ஜ் வந்து என்ன அப்படி, இ வந்து பார்த்தீங்கன்னா ஈயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.6 இன்ட்டு 10⁻⁻10 கூலும். ஸோ சார்ஜோடைய எஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கூலும். சார்ஜோடைய எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கூலூம்ஸில் தான் சொல்லுவோம், எப்பயுமே கூலூம்ஸில் தான் சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட், ரிலேஷன் பிட்வீன் கரண்ட், சார்ஜ் அண்டு டைம். ஸோ கரண்ட்டு, சார்ஜ், டைம் இது மூணுத்தோடைய ரிலேஷனை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், I ஈக்குவல் டு Q/T. ஸோ இதில் ஐனா என்னன்னா இதுதான் கரண்ட், ஐங்கிறது கரண்ட், Q அப்படின்றது முன்னதாக பார்த்தோம் சார்ஜ், Tன்றது டைம். ஸோ எப்பெல்லாம் வந்து கரண்ட், சார்ஜ், டைம்லாம் வருதோ அப்போ I ஈக்குவல் டு QT ஃபார்முலா தான் நம்ம மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா. ஸோ இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். இப்போ டைம் கேட்டாங்கன்னா T ஈக்குவல்ஸ் டு ஐடின்னு சொல்லிட்டு ஐக்யூன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ Q கேட்டாங்கன்னா Q ஈக்குவல் டு ஐடின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் கூலும் இப்போ தான் பார்த்தோம். த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை அ யூனிட் கால்டு ஆம்பியர். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூலும். ஓகேவா, எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் தான் பார்த்தீங்கன்னா கூலும். எலக்ட்ரிக் கரண்ட்டோடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர். ஓகேவா, கரண்ட் ஆம்பியர், சார்ஜ் வந்து கூலும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிசி சார்ஜ், கூலும், கரண்ட்டு ஆம்பியர். 1 ampere is constituted by the flow of 1 coulomb of charge per second. That is 1 ampere equal to 1 coulomb per second. அதாவது நம்ம யூனிட் ஆஃப் கரண்ட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, யூனிட் ஆஃப் கரண்ட், ஒரு யூனிட் ஆஃப் கரண்ட்னு வச்சுக்கோங்க. யூனிட் ஆஃப் கரண்ட் எப்பயுமே எப்படி மெஷர் பண்ணுவோம்னா கூலும் பை செகண்ட், கூலும் பெர் செகண்ட். ஓகேவா, கூலும் பெர் செகண்ட், அதாவது ஒரு கூலும் 1 செகண்டில் எத்தனை கூலும் வந்து சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு, அது ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் கரண்ட்டே. ஒரு செகண்டில் எவ்வளோ கூலும்ஸ் போயிட்டு இருக்கு அதுதான் கரண்ட். அப்போ 1 கூலும் பை 1 செகண்ட், அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஆம்பியரில் மெஷர் பண்ணுறாங்க யூனிட்டு. ஓகேவா, ஆம்பியர் ஏ. ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் கரண்ட் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் மில்லி ஆம்பியர். ஸோ ஸ்மால் குவான்டிட்டிஸ், சின்ன சின்ன கரண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், நம்ம
நம்ம வோல்ட் மீட்டர் அம்மீட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆம்பியர் மெஷர் பண்ணுறதுக்கு அம்மீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம, ஓகேவா? ஸோ ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு மில்லி ஆம்பியர். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லி ஆம்பியர் ஈக்குவல்ஸ் டு 10⁻³ ஆம்பியர், ஓகேவா? 10⁻³ ஆம்பியர். அதே மாதிரி மைக்ரோ ஆம்பியர் ஆம்பியர்னு பண்ணானா மில்லி ஆம்பியர்னா பவர் -3, மைக்ரோ ஆம்பியர்னா அதோட சின்னது பவர் -6. அதாவது 1 மைக்ரோ ஆம்பியர் ஈக்குவல்ஸ் டு 10⁻⁻6, ஓகேவா? ஆம்பியர். ஸோ மில்லி ஆம்பியர்னா -3, மைக்ரோனா -6. இது வந்து ஃபிசிக்ஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இதுக்கப்புறம் எங்கே போனாலுமே மில்லினா -3, 10⁻⁻3, மைக்ரோனா 10⁻⁻6 படிப்பீங்க. நானோ மெட்டீரியல்ஸ் எல்லாத்துல போனாலும் இதுதான் படிப்பீங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கால்டு அம்மீட்டர் மெஷர்டு எலக்ட்ரிக்கல் கரண்ட் இன் சர்க்கியூட். அப்போ அம்மீட்டர் தான் என்ன பண்ணுறோம், இந்த மில்லி ஆம்பியர் அதெல்லாம் மெஷர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரீஸ் இன் அ சர்க்கியூட். ஸோ சீரீஸ் சர்க்கியூட் இருக்குது, பேரலல் சர்க்கியூட் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ரெசிஸ்டர் இன் சீரீஸ், ரெசிஸ்டர் இன் பேரலெலாம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அம்மீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மில்லி ஆம்பியரில் யூஸ் பண்ணுறோம். மில்லி ஆம்பியர் எங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கோ அங்கெல்லாம் அம்மீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அது வந்து கம்மி சார்ஜ். ஸோ அதனால் இதை வச்சு தான் செக் பண்ண முடியும். அதே மாதிரி அம்மீட்டர் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சீரீஸ் ஒரு சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் எல்லாம் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அம்மீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், சரியா? ஸோ கீழே பாருங்கள் ஒரு வோல்டேஜ் இருக்குது. ஸோ வோல்டேஜ் ஒரு சில சர்க்கியூட்டில் ஒரு ரவுண்டு போட்டு வி போட்டிருப்பாங்க, இதுனா வோல்டேஜ், சரியா? இந்த மாதிரி போட்டாங்கன்னா இது பேர் வோல்டேஜ், அதாவது சார்ஜ் தரும். இதில் இருந்தால் வோல்டேஜ் வந்து போய்கிட்டு இருக்கும், கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஒரு சிலதில் இதே மாதிரி ரவுண்டு போட்டு வி போட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கொடுத்தாங்கன்னா இதுக்கு பேர் வோல்ட் மீட்டர். ஓகேவா? அங்கே வந்து வோல்ட் மீட்டர் வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். வோல்டேஜ்னா கரண்ட் சப்ளை, ஓகேவா? வோல்டேஜ்னா கரண்ட் சப்ளை, பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவும் தரலனா. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். முதல்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னால் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ பண்ண முடியும், எபிலிட்டி ஆஃப் ஒர்க் டு டூ, அதாவது எவ்வளோ ஒர்க்கை வந்து நம்மளால் பண்ண முடியும். இப்போ நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னால் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours அந்த மாதிரி கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னா என்னோடய பொட்டன்ஷியல் 4 hours. அதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியாது, டயர்ட் ஆயிடுவேன், அவ்வளோதான். எனக்கு ஃபுல்லாக பாடி டயர்ட் ஆயிரும், மைண்டு டயர்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் எடுக்க முடியாது. ஸோ என்னோடய பொட்டன்ஷியல் 4 hours. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ மவுண்டன் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஆக்டிவாக ஏறுவாங்க. ஸோ பிகினராக இருக்கவங்களாம் கொஞ்சம் ஒரு 5 to 6 steps எடுத்து வச்ச உடனே டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ பிகினரோட பொட்டன்ஷியல் கம்மி, ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான இருக்கவங்க பொட்டன்ஷியல் வந்து அதிகம். ஸோ பொட்டன்ஷியல்னால் அவங்களால எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றது தான் பொட்டன்ஷியல். ஸோ அதில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்ன்றாங்க. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வி தான் எப்பவுமே டினோட் பண்ணுவோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னாலே வி தான். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் இஸ் ஒர்க் டன் இன் bringing a unit positive charge from infinite very far away to the point without acceleration. அதாவது என்ன அப்படின்னா, எங்கேயோ ஒரு சார்ஜ் ரொம்ப தூரமாக இருக்குது, ஒரு சார்ஜ் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு சார்ஜ் ரொம்ப தூரமாக இருக்குது, இன்ஃபினிட்டி. அதாவது இன்ஃபினிட்டினா நிறைய பேர் இப்போ வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 8th வரைக்கும் தான் இன்ஃபினிட்டினா ரொம்ப தூரம்னு அர்த்தம். 9th 10thலாம் வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் கிளாஸில் போனாலுமே இன்ஃபினிட்டிங்கிறது லாங் டிஸ்டன்ஸ் தான் தவிர அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா சொல்லக்கூடாது. நீங்கள் 8th வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டினா அன்டிஃபைன்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 9th 10thலாம் வந்துட்டிங்கன்னா இன்ஃபினிட்டினா லாங் டிஸ்டன்ஸ் தான் தவிர அன்டிஃபைன்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போது எர்த்துலேருந்து சன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி தான். ஆனால் இப்போ நம்மளுக்கு தெரியும்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியும்ல, எர்த்துலேருந்து சன்னுக்கான எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எத்தனை வந்து இயர்ஸ் இருக்குது, எத்தனை லைட் இயர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் நம்ம தெரியும் கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ இது அன்டிஃபைன்டாக கிடையாது. அப்போ 8th வரைக்கும் தான் உங்களுக்கு அன்டிஃபைன்ட் இன்ஃபினிட்டினா. 9th 10thலாம் வந்தால் இன்ஃபினிட்டினா தூரமாக இருக்குது, அவ்வளோதான். அது டிஃபைன்ட் வேல்யூ தான், ஓகேவா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சார்ஜ் ஒன்று இருக்குது, ஓகேவா? ப்ளஸ் கியூ ஒரு சார்ஜ் ஒன்று இருக்குது. இந்த ப்ளஸ் சார்ஜை இப்போ இன்ஃபினிட்டி லெவலில் ஒரு கூலும் இருக்குது, ஓகேவா? இன்ஃபினிட்டி லெவலில் அட் இன்ஃபினிட்டியில் ஒரு கூலும் இருக்குது, ஒரு சார்ஜ் ஒன்று இருக்குது. கியூன்றது ஒரு பாயிண்ட்டு. இன்ஃபினிட்டியில் ஒரு சார்ஜ் ஒன்று இருக்குது, சரியா? அந்த சார்ஜ் இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க, அந்த சார்ஜை இன்ஃபினிட்டிலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு அவங்க எடுத்துகிட்டு வரணும், சரியா? இன்ஃபினிட்டிலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும்.
ஸோ அந்த +1 கூலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கிட்ட வந்துடுது. இந்த +1 கூலும் வந்து இந்த பாயிண்ட் கிட்ட வந்துடுது. ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மேக்னெட்டிக் சார்ஜ் படிச்சிருக்கோம்ல, என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, சேம் சார்ஜஸ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ஸோ லைக் சார்ஜஸ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுங்கிறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு கூலும்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இது என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ரெண்டுத்துமே இது ரிப்பல் பண்ணும். பட் ரிப்பல் பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணோம், க்ளோஸராக கிட்ட எடுத்துகிட்டு வரணும். அப்போ இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரைக்கும் ஒரு அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், ஒரு ஒர்க் டன் நடக்கும். கரெக்டாக ஒர்க் நடக்கும், அதுக்கேற்ற எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அதிகமான எனர்ஜி தேவை, அதிகமான ஒர்க் நடக்கும். கரெக்டாக இன்னும் அதிகமான எனர்ஜி தேவை, அதிகமான ஒர்க் நடக்கும். அதே மாதிரி இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும், ரிப்பல்ஷனோட ஃபோர்ஸ் அதிகமாகும். ஸோ அதை நம்ம இன்னும் அதிகம் பண்ணணும்னா ஒர்க் அண்ட் ஃபோர்ஸை நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தரணும். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபினிட்டிலேருந்து கிட்ட எடுத்துகிட்டு வரும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். அதால் இவ்வளோ வேலை பண்ண முடியுதுன்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு கூலும் இருக்குது, ஒரு பாயிண்ட்டுக்கு அதை நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அது இவ்வளோ ஒர்க் பண்ணுது, அதால் இவ்வளோ முடியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான் எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல். From infinite very far away to that point without acceleration. So it tells how much potential energy a unit charge has at a given point in the electrical field. அதே தான் நம்ம சொன்னது தான். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் அதால் எவ்வளோ, அந்த கரண்ட்டால் எவ்வளோ பண்ண முடிஞ்சிருக்கு, அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜினால் எவ்வளோ ஒர்க்கை பண்ண முடிஞ்சிருக்கு, அதால் எவ்வளோ முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி டெரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா, வி பொட்டென்ஷியல் சார்ஜ் ஈக்குவல்ஸ் டு ஒர்க் டன். ஓகேவா, ஒர்க் டன் டிவைடட் பை Q கூலூம்ஸ், அதாவது சார்ஜ். ஓகேவா, விங்கிறது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், ஸோ வோல்ட். W அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன்னு வந்து பார்த்தீங்கன்னா W, ஒர்க் டன்னுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஜூல்ஸில் தான் சொல்லுவோம். ஓகேவா, ஜூல். ஒர்க்குனாலே அது வந்து ஜூல். அது ஏன் அப்படி சொல்கிறோன்றதை ஜூல்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ Qன்றது சார்ஜ், அதாவது கூலூம்ஸ். கூலும், Qன்றது சார்ஜ், கூலும். சரி, யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் V. அப்போது 1 வோல்ட் ஈக்குவல் டு, அதுதாங்க சொல்கிறாங்க, 1 வோல்ட் ஈக்குவல் டு 1 ஜூல் பை 1 கூலும். 1 வோல்ட் ஈக்குவல் டு 1 ஜூல் பை 1 கூலும். வோல்ட்டுங்கிறது என்னது, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். சரியா, முன்னதான் பார்த்தோம். வோல்டேஜுங்கிறது எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் PD, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் PD. இப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், இப்போ பொட்டென்ஷியலாக என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே நல்லா பாருங்கள், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் இஸ் த ஒர்க் டன் இன் மூவிங் எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு சர்க்யூட் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது ஒரு நெகட்டிவ், ஒரு வோல்ட் தரேன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் ப்ளஸ். ஸோ சின்னதாக ஒரு வரைகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங், ஒரு ரீடிங், ஒரு மீட்டர் ஏதோ ஒன்று இருக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் சார்ஜை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், ஸோ இதை பின்னு எடுத்துக்கிறேன். சரியா, இப்போது ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. ஓகேவா, 2 சார்ஜஸ் இருக்குது. ஒன்று வந்து ஏன்ற ஒரு சார்ஜ், ஒன்று வந்து பின்ற சார்ஜ். 2 சார்ஜஸ் இருக்குது. இந்த 2 சார்ஜஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த ஒர்க் வந்து எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் இன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. அதாவது ஒர்க் டன், எவ்வளோ ஒர்க் வந்து நடந்திருக்கு இன்னும் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜஸ், எவ்வளோ ஒர்க் வந்து நடந்திருக்கு இந்த சார்ஜஸில் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் இன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. இது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. இதில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் போகும்போது எவ்வளோ ஒர்க் வந்து நடந்திருக்கு. ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து என்னது, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஸோ அது டிஃப்ரென்ஸ்னாலே மைனஸ் தான். கரெக்டாக, அப்போது வோல்ட் V, 2 பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட் இருக்குது, ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக எடுக்கும்போது, ஸோ வோல்ட் ஆஃப் A, பொட்டென்ஷியல் ஆஃப் A மைனஸ், ஏன்னா டிஃப்ரென்ஸ் தானே, டிஃப்ரென்ஸ் தான் மைனஸ், பொட்டென்ஷியல் ஆஃப் B ஈக்குவல்ஸ் டு ஒர்க் டன், அதாவது ஜூல்ஸ். ஓகேவா, ஒரு ஜூல்ஸ் ஒர்க் டன் இன் மூவிங் சார்ஜ். சார்ஜஸ் மூவ் ஆகிட்டு இருக்குல்ல, இதோடைய ஒர்க் டன், எவ்வளோ ஒர்க் வந்து பண்ணியிருக்கு, டிவைடட் பை Q, ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ். ஓகேவா, ஸோ இதுதான் என்னது, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இட் ஷோஸ் ஹவு மச் எனர்ஜி இஸ் ரெக்வைர்ட் டு ஷிஃப்ட் சார்ஜஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அப்போ எவ்வளோ எனர்ஜி வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து, ஏன்ற ஒரு பாயிண்ட்லேருந்து பின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, அதை சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இப்போ இங்கே 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்டில் ஏலேருந்து பிக்கு எவ்வளோ போகுது அப்படின்னா, டபிள்யூங்கிறது என்னது, ஒர்க் டன், Qன்றது வந்து சார்ஜ். அவ்வளோதான், சிம்பிள்.
ஸோ இப்போ தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயத்துக்கு வரப்போகிறோம். என்ன அப்படின்னா கிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விஐ கிராஃப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. விஐ கிராஃப் அண்ட் ஐவி கிராஃப். ஃபஸ்ட்டு விஐ கிராஃப் பார்ப்போம். விஐ கிராஃப்னா ஒன்றும் இல்லை, வோல்டேஜ் அப்புறம் கரண்ட் கிராஃப். வோல்டேஜ் கரண்ட் கிராஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ். ஸோ நான் வோல்டேஜ் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒய் ஆக்சிஸில் போட்டுக்கிறேன். வோல்டேஜ் வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லையும் நான் கொடுத்துக்கிறேன். சரியா? வோல்டேஜ் வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் கரண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போது ஒரு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா? ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 1, அகெயின் ரெசிஸ்டன்ஸ் 2. ஓகே, ரெசிஸ்டர் 1, இது ரெசிஸ்டர் 2 உடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா ஓம்ஸ் லான்னு ஒன்று படிப்போம். ஓம்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா V equals to I into R. V equal to I into R. அதாவது வோல்டேஜ் ஈக்குவல்ஸ் டு கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுது. ஏன் இந்த ஓம்ஸ் லா படிக்கிறோம் அப்படின்னா சொல்கிறேன். ஓம்ஸ் லா இதுதான் சிம்பிள். ஓம்ஸ் லா இதுதான். ஓம்ஸ் லா என்னன்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கிராஃபுக்கு வருவோம். ஏன் அதை சொல்கிறேன்னா கிராஃபுக்கும் அதுக்கு ரிலேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எது வந்து இப்போ இதில் எது கிரேட்டர் எது வந்து பெருசுன்னு கேட்டால் ஸ்லோப் எடுத்து பார்க்கணும். ஓகேவா? விஐ கிராஃபில் பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கரண்ட்டு வந்து என்ன ஆகும்? வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கரண்ட்டு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். இதுதான் வந்து ஓம்ஸ் லா. ஓகேவா? இதுதான் வந்து ஓம்ஸ் லா. வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கரண்ட்டு என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஸ்லோப். இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்லோப்புங்கிறது என்ன பண்ணுவோம்? ஒரு கிராஃபில் நம்ம இப்படி எடுப்போம். ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டில் இப்படி எடுப்போம். இதுதானே ஸ்லோப்பு. கிராஃபில் இதுதான் ஒரு பாயிண்ட் எடுப்போம். இதுதான் ஸ்லோப். ஸோ இதில் எது கிரேட்டர் அப்படின்னா எது வந்து ஸ்லோப் அதிகமாக இருக்கோ அதுதான் கிரேட்டர். எதுவோட ஸ்லோப் அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து கிரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஓம்ஸ் லா சொன்னேன்ல, இதிலேருந்தே போவோம். எனக்கு என்ன தேவை? ரெசிஸ்டன்ஸ். எதோட ரெசிஸ்டன்ஸ் பெருசுன்னு தேவை. அது வந்து ஆர் தானே. ரெசிஸ்டன்ஸ்னால் ஆர். ஸோ வி டிவைடட் பை ஐ ஈக்குவல்ஸ் டு ஆர். ஏன்னா நான் ஆரை கண்டுபிடிக்கணும். ஸோ ஆரை மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு விஎன் அனதர் சைடு மூவ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ மல்டிப்ளேயில் இருக்கிறது டிவிஷனாக போயிடும். அப்போ வி பை ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ ஈக்குவல் டு ஆர்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதில் நல்லா பாருங்கள், விங்கிறது வந்து என்னது? விங்கிறது ஒய் ஆக்சிஸ். கரெக்டாக? வின்றது வோல்டேஜுங்கிறது ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஐன்றது பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அப்போது ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இந்த ஒய் பை எக்ஸ்ன்றது தான் என்னுடைய ஸ்லோப்பு. ஓகேவா? இந்த ஒய் பை எக்ஸ்ன்றது தான் ஸ்லோப்புடைய வேல்யூ. ஸோ இதை கண்டுபிடிச்சா எது வந்து கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இதில் எது கிரேட்டர்? R1 தான் கிரேட்டராக இருக்கும். இதில் எது கிரேட்டராக இருக்குன்னா R1 தான் கிரேட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த லைனு வந்து பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. கரெக்டாக? வோல்டேஜ், அதாவது விஐ கிராஃப், வோல்டேஜ் கரண்ட் கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தோடைய ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா எதோடைய ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து கிரேட்டர். அதுதான் வந்து கிரேட்டர். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்லோப் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ்னாலே கரண்ட்டை வந்து என்ன பண்ணும்? தடை பண்ணும். ரெசிஸ்டன்ஸ்னாலே ஃப்ளோ, அதாவது ஈஸியாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்க கரண்ட்டை தடை பண்ணும், பிளாக் பண்ணும். அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ. ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்லோப் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுதோ ரெசிஸ்டன்ஸும் அதோட இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ரெசிஸ்டர் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கரண்ட்டு கம்மியாக இருக்கும். ரெசிஸ்டர் கம்மியாக இருக்குது அப்படின்னா கரண்ட் வந்து அதிகமாக வரும். அவ்வளோதான். ரெசிஸ்டர் அதிகமாக இருந்தால் கரண்ட்டு கம்மியாக வரும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ரெசிஸ்டன்ஸு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் அதிகமாக வரும். இதை நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எதோட ஸ்லோப் வந்து பெருசாக இருக்கோ அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதாவது கரண்ட்டை கம்மி பண்ணக்கூடிய வேல்யூ வந்து கெப்பாசிட்டி வந்து அதுக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? இதுதான் வந்து விஐ கிராஃப். எந்த ஸ்லோப் வந்து பெருசாக இருக்கோ கிரேட்டராக இருக்கோ அந்த ஸ்லோப்போடைய ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐவி கிராஃப். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே ஐவி கிராஃபே போவோம். ஐவி கிராஃப் இதை சொல்லிவிட்டு நான் இன்னொன்று சொல்கிறேன். இந்த கிராஃப்லே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. சரி, இதை சொல்லிட்டே போயிடுவோம். ஐவி கிராஃபுங்கிறது ஒரு ஒன்றுமே இல்லை, ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ்.
ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். அது என்ன சொல்லலாம், ரெசிப்ரோக்கல் ஆஃப் விஐ கிராஃப். அவ்வளோதான். ஐவி கிராஃப்ங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் விஐ கிராஃப். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கேயுமே அதே மாதிரி ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒய் ஆக்சிஸில் கரண்ட்டும் எக்ஸ் ஆக்சிஸில் வோல்டேஜும் தரேன். புரியுதா? ஒய் ஆக்சிஸில் கரண்ட்டும் எக்ஸ் ஆக்சிஸில் வோல்ட்டும் நான் தரேன். முன்ன விஐ கிராஃப் பார்த்தோம், அது வந்து பாருங்கள் ஒய் ஆக்சிஸில் வோல்ட்டும் எக்ஸ் ஆக்சிஸில் கரண்ட்டும் இருக்குது. இப்போது ஒய் ஆக்சிஸில் கரண்ட், எக்ஸ் ஆக்சிஸில் வோல்ட். சரியா? இங்கேயும் இதே மாதிரி என்ன பண்ணுறேன், 2 ஸ்லோப் நான் வரைஞ்சிக்கிறேன். அதாவது ஸ்லோப்புங்கிறது ரெசிஸ்டர்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, 2 ரெசிஸ்டர்ஸ் அவ்வளோதான். இது R1, இதில் வந்து R2. இப்போ இதில் எது கிரேட்டர் அப்படின்னு கேட்டால் R1 அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. R2ன்னு தான் நினச்சிருக்கீங்க அப்படின்னா அதுதான் கரெக்ட். R2 தான் இதில் வந்து கிரேட்டராக இருக்கும். R2 தான் கிரேட்டர் ரெசிஸ்டராக இருக்கும். ஏன் சார் இதில் மட்டும் R2 கிரேட்டர் ரெசிஸ்டர், முன்ன பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா R1 கிரேட்டர் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது வந்து என்னது, ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஐவி கரண்ட். ஸோ அங்கே R1 பெருசுனா இது அப்படியே ரெசிப்ரோக்கல், அப்போது அப்படியே தலைகீழ உல்ட்டா. ஸோ அப்போ R2 தான் இங்கே கிரேட்டர். ஏன் சார், எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு இது வந்து நீங்கள் போய் சொல்கிறீங்க, எனக்கு வந்து ஆதாரத்தோடு சொல்லுங்கள் சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ அதே ஓம்ஸ் ஃபார்முலா என்னது, V = IR. அதே ஓம்ஸ் ஃபார்முலா V = IR. இப்போ நான் என்ன தேவை, R தான் தேவை. அப்போ R = இந்த ஐயை வந்து நான் இன்சைட் அமைச்சிடுறேன். ஸோ மல்டிப்ளையர் டிவைடாக மாறிடும். ஸோ V/Iன்னு இருக்கும், சேம் அதே தான். ஸோ அதே மாதிரி R = Vன்றது இப்போ என்ன இருக்குது, Vங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, ஐன்றது ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ இந்த x/y தான் வந்து என்னது, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுதான் வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கக்கூடிய ஏரியா. ஸோ இதுக்கு நான் ஸ்லோப் எடுத்தனா தான் இப்போ இதோடைய ஸ்லோப் தான் எனக்கு கிரேட்டராக இருக்கும். கரெக்டாக, இதோடைய ஸ்லோப் தான் எனக்கு கிரேட்டராக இருக்க போகுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா V. ஸோ இது வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து ஐன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஸ்லோப் அதிகமாக ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக, ஸ்லோப் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே நம்ம என்ன சொல்லிட்டோம், ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டர். ரெசிப்ரோக்கல்னா என்ன, 1/R. கரெக்டாக, ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டர் வந்து 1/R. ஸோ எப்போல்லாம் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டர் கம்மியாகுதோ, அதாவது ஐவி கிராஃபில் எப்போல்லாம் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டர் கம்மியாக இருக்கோ அப்போது ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? இதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ எப்போல்லாம் வந்து ரெசிப்ரோக்கல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ அப்போது ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்ன அர்த்தம், கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட், ஏதாச்சும் புரியல தெரில அப்படின்னா எந்த டைமை பார்த்துக்கோங்க. டைமை பார்த்துட்டு எந்த மினிட்ஸில் வந்து புரியல, எந்த செகண்ட்ஸில் புரியலன்றத டைமோட வந்து மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அதை இன்னும் புரிகிற மாதிரி நான் அடுத்த கிளாஸில் ஒரு சின்ன வீடியோவை கூட நான் போட்டுருவேன். சரியா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விஐ கிராஃப் எடுத்துக்கிறேன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் விஐ கிராஃப் எடுத்துக்கிறேன். விஐ கிராஃப் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஸ்லோப் வரைஞ்சிக்கிறேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது ஒரே ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த நான் என்ன பண்ணுறேன், 3, 2ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட், ஏன்னா பாயிண்ட் தானே ஸ்லோப் மார்க் பண்ண முடியும், ஒரு கிராஃபே பாயிண்ட் தான் மார்க் பண்ண முடியும். ஸோ 8,4 நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை விஐ கிராஃப் அப்படின்றதுனால, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ இருக்கும், ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா V இருக்கும், வோல்டேஜ் இருக்கும். சரி, இது வந்து நம்மளுடைய ரெசிஸ்டர். இப்போ ஸ்லோப்போட ஃபார்முலா வந்து என்னது, ஸ்லோப்போடைய ஃபார்முலா, ஸ்லோப் தான் நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்லோப்போடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா M. ஸ்லோப்போடைய ஃபார்முலா வந்து M. ஃபார்முலாவில் ஸ்லோப் எப்படி டினோட் பண்ணுவோம்னா M. ஸ்லோப்போடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா y2 - y1 / x2 - x1. இதுதான் வந்து ஸ்லோப்போடைய ஃபார்முலா. சரி சார், இதில் எப்படி y2 y1 x2 x1 கண்டுபிடிக்கிறதுனா, எப்பயுமே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா x1, இது வந்து y1, இது x2, இது வந்து பார்த்தீங்கன்னா y2. சரியா? அவ்வளோதான் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ y2 வந்து என்னது 4 - y1 வந்து என்னது 2 / x2 வந்து என்னது 8 - x1 வந்து என்னது 3. ஸோ 4 - 2 2 தான், 8 - 3 வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா, ஸோ 2 / 5. ஸோ அப்போ என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 0.4 ஓம்ஸாக இருக்கும். கரெக்டாக, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, டிவிஷன் அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. 5 / 2. ஸோ பாயிண்ட் வச்சா இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 5 4 × 20 இருக்க போகுது, மைனஸ் பண்ணால் 0, அவ்வளோதான். ஸோ கோஷன் தான் என்னுடைய ஆன்சர். ஸோ 0.4 0.4. இது என்ன சார் அப்படின்னா, இது பேர் தான் ஓம்ஸ், இதுக்கு பேர் தான் ஓம்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸோடைய
எஸ்ஐ யூனிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸ். ஓகேவா, ரெசிஸ்டரோட எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸ். அப்போ என்னுடைய ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து என்னது 0.4 ஓம்ஸ். ஸோ நான் ஒரே ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ 2 லைன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ஸ்லோப் கண்டுபிடிச்சி எது பெருசு எது சின்னதுன்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், விஐ கிராஃபில் ஸ்லோப்போட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்லோப்போட வேல்யூ அதிகமாக இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஐ பார்த்தோம். இப்போ ஐவி கிராஃபுக்கு ஒன்று பார்ப்போம். சேம் அதே தான் ஐவி கிராஃப். ஆனால் இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். மறக்காதீங்க, ஐவி கிராஃப்னாலே ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போது ஐவி கிராஃப்னாலே ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்லோப் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இருக்கும். இப்போது இது ஒய் ஆக்சிஸ் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்கும். சரி, இதுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 4.2. சார் 4.2 என்ன சார் இங்கேயா சார் வரும்? கரெக்டாக எப்படி சார் போடுறீங்க அப்படின்னா, கரெக்டாலாம் போடல, ஒரு அசம்ஷன் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் உட்காந்து மிஸ்டேக்லாம் கண்டுபிடிக்கக்கூடாது. இந்த லைன்லலாம் இது ஒரு 7 ஒரு 5 நம்ம எடுத்துப்போம். வர வேலையை டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். சரி, அதே மாதிரி இது வந்து என்னது x1, இது வந்து y1. அதே மாதிரி இது x2, இது வந்து y2. அவ்வளோதான். ஸ்லோப் ஃபார்முலா. இங்கே நல்லா வந்து பாருங்கள், இதோட ஸ்லோப் வந்து நம்ம என்னென்னு எடுத்தோம் ஐவி ஃபார்முலாவில் I/Vன்னு எடுத்தோம். கரெக்டாக, ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு I/Vன்னு எடுத்தோம். ஆர் நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஐவி ஃபார்முலானே ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக, ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். அப்போது 1/R அப்படின்னு தானே படிச்சிருக்கோம். 1/R தானே படிச்சிருக்கோம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் 1/R. இதில் நல்லா பாருங்கள். ஸோ இப்போ 1/R. ஸோ ஐ வந்து பாருங்கள் என்னது ஸ்லோப்போட ஃபார்முலா y2 - y1. கரெக்டாக, y2 - y1. அப்போது 5 - 2 டிவைடட் பை x2 - x1 7 - 4. 5 - 2 3, 7 - 4 3. ஸோ 3 வந்து 1 டைம்ஸ் தான் 3. ஸோ அப்போ இது எத்தனை ஓம்ஸ் இருக்குது? 1 ஓம்ஸ். ஸோ இது யூனிட், ஓம்ஸுங்கிறது யூனிட். அப்போது 1/Rோட வேல்யூ வந்து என்னது 1/R ஈக்குவல் டு 1/R ஈக்குவல் டு 1/1 ஓம்ஸ்ன்னு இருக்கும். கரெக்டாக, 1/R ஈக்குவல் டு 1/1 ஓம்ஸ்ன்னு இருக்கும். எப்பயுமே இந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் கடைசியாக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு கேட்டாங்கன்னா மாற்றி எழுதணும். ஆர்எல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு எப்பயுமே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு எப்பயுமே எழுதி வச்சுக்கோங்க. இது 1/, அதாவது இன்வர்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன வரும்? 1/1னாலும் 1 தான். கரெக்டாக, 1/1னாலும் 1 தான். ஸோ அப்போ 1 ஓம்ஸுங்கிறது டேரெக்டாக இங்கே வந்துடும். இது ப்ராப்ளம் இல்லை. இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாச்சும் வருது, இதோட ஆன்சர் முடியுது. இதுவே வேறு ஏதாச்சும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ணும்போது இன்வர்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/0.3 ஓம்ஸ்ன்னு கிடைக்குது அப்படின்னா இது எப்படி மாற்றி எழுதணும் ரெசிஸ்டன்ஸில்? ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0.3 ஓம்ஸ். அவ்வளோதான், 0.3 ஓம்ஸ். இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கணும். இன்வர்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸாக எழுதும் போது என்னென்ன இதையும் இன்வெர்ஸ் பண்ணணும். அப்போ 1/0.3ங்கிறது 0.3/1ன்னு மாறும். 0.3/1 வந்து என்னது 0.3 தானே, அதனால தான் அப்படி எழுதியிருக்கேன். சரியா, இதில் வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ இது நார்மலாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கிராஃப். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் செல்னால் வந்து எப்படி இருக்கும்? ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கும். பேட்ரி தான் எப்படி இருக்கும்? குரூப் ஆஃப் செல்ஸாக இருக்கும். ஒரு பேட்ரி அப்படின்னாலே குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ். நிறைய செல்ஸை ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணுறோன்னா அதுதான் பேட்ரி. ஸோ ப்ளக்கு கீ ஓப்பனில் இருக்குது. ஸோ ப்ளக்கு கீ க்ளோஸில் இருக்கும். ஜாயிண்ட் டு ஒயர், ஒரு ஒயரை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பாயிண்ட் வச்சு ஜாயின் பண்ணுவோம். கிராஸ்டு ஒயர் அப்படின்னா ஜாயிண்ட்டே ஆகலைன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்க் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். எலக்ட்ரிக் பல்ப், ஸோ பல்பாகவும் கொடுப்பாங்க, இந்த மாதிரி சிம்பிள் கொடுப்பாங்க. ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர், ஸோ இந்த ரெசிஸ்டர்னாலே இந்த சிம்பிள் தான். ரெசிஸ்டர்னாலே என்னது கரண்ட்டை வந்து ஹோல்டு பண்ணுறது ஆர் பிளாக் பண்ணுறது. ஓகேவா, ஹோல்டு இல்லை பிளாக் பண்ணுறது. வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரியோஸ்டட். இந்த ரியோஸ்டட் அப்படிங்கிறது கரண்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்றது தான் இந்த ரியோஸ்டட். அம்மீட்டர், ஸோ இது அம்மீட்டர் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். வோல்ட்மீட்டர் வி போட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அவ்வளோதான்.